நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள வந்துடலாம். வீடு நல்லா இருக்கேன்னு சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் ரோமோ ஹீரோவை பத்தியே பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவனை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு போவாங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோவும் கேட்டுருவான். ஆனா நம்மளை பத்தி தான் பேசுறாங்கன்ற விஷயம் தான் அவனுக்கு தெரியாது. நம்ம ஹீரோயின் ரோமோ அனுப்பி வச்சுட்டு திரும்பி பார்த்தா அங்க ஹீரோ நின்றுட்டு இருப்பான். திடீர்னு நம்ம ஹீரோவை பார்த்ததுனால ஹீரோயினுக்கு பேச்சே வராது. இவங்க தான் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது. உடனே நம்ம ஹீரோயினும் கையில வாட்சே இல்லாம எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லி அங்கிருந்து நழுவிடுவாங்க. அங்கிருந்து நம்ம ஹீரோயின் நேரம் அவங்க பெட்ரூமுக்கு போய் ஹீரோ பார்த்த சந்தோஷம் தாங்க முடியாம அவங்க தலகனையை போட்டு குத்திட்டு இருப்பாங்க. இதே நேரத்துல ஹான் ஹீரோ கிட்ட நைட்டு ஒரு சின்ன டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம், நீ அதில் கண்டிப்பா கலந்துக்கணும்டான்னு சொன்னதும் ஹீரோ அதுக்கு இல்லடா என்னால முடியாதுன்னு சொல்லிடுவான். ஹான் ஏன்டா அப்படி சொல்றேன்னு காரணம் கேட்கும்போது ஹீரோ சொல்லலான்னு வருவான். ஆனா ஹான் வாயில பாக்கான்னு வச்சுட்டு நல்ல பையனா நைட்டு வந்து கலந்துக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவான். அன்னைக்கு நைட்டே பார்ட்டி பண்றதுக்காக எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் கொஞ்சம் நர்வஸாவே இருப்பாங்க. அப்போ ஹான் ஹீரோவை கூப்பிட்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் அறிமுகப்படுத்தி வைப்பான். இவனும் நம்ம காலேஜ் தான் சேர்ந்திருக்கான், இதுக்கப்புறம் நம்ம கூட தான் தாங்க போறான்னு சொல்லுவான். நம்ம ஹீரோயின் ஹீரோவை கண்டுக்காத போலியே தான் காட்டிப்பாங்க.